11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் திறனறிவு தேர்விற்கான டிஜிஇ வெளியிட்ட அந்த கீ ஆன்சர்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். சோ இது கவர்மெண்ட் வெளியிட்ட கீ தான். கொஸ்டின் நம்பர் 1, பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4 இ. 1க்கு 2, அதாவது குணக்கு அப்படின்னா கொண்டல், 2க்கு ஃபர்ஸ்ட், ஸோ அப்ப தெற்கு அப்படின்னா தென்றல், அடுத்தது 3வதுக்கு 4வது, தட் இஸ் வடக்குன்னா வடை, அடுத்தது 4வதுக்கு வந்து 3வது, தட் இஸ் குடக்கு என்பது கோடை. கொஸ்டின் நம்பர் 2, பொழிந்த என்ற சொல்லுக்குரிய சரியான பகுப்பு முறை. விடை ஆப்ஷன் 2, பொலி கூட்டல் இத்து இந்து பிளஸ் இத்து கூட்டல் ஆ. கொஸ்டின் நம்பர் 3, தாளாண்மை என்னும் தகமை கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு. இக்குறளின் ஓரசை சீருக்குரிய வாய்ப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் 3, பிறப்பு. கொஸ்டின் நம்பர் 4, பொருளை பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான விடை ஆப்ஷன் 3 இ. 1க்கு 3, தட் இஸ் கொம்பு அப்படின்னா கிளை, அடுத்து 2க்கு 4, தட் இஸ் தேம்பு அப்படின்னா வாடை, 3க்கு 1 படலைனா மாலை, அடுத்தது 4க்கு 2, தட் இஸ் துணர் அப்படின்னா மலர்கள். கொஸ்டின் நம்பர் 5, கீழ்காணும் தொடர்களுள் இடைச்சொல் தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மற்றொன்று கொடு. கொஸ்டின் நம்பர் 6, மையுடையன நெடுவரையே இம்மெய்கீர்த்தி தொடரின் குறிப்பு பொருள். ஆன்சர் ஆப்ஷன் இ, நாட்டில் வறுமையிருள் இல்லை. கொஸ்டின் நம்பர் 7, காவிரி பாய்ந்தது கேட்ட பாடல் நண்பா எழுது. இத்தொடர்களின் தொடர் வகைகள் முறையே. ஆப்ஷன் ஆ, எழுவாய் தொடர், பெயரச்ச தொடர், விழித்தொடர். கொஸ்டின் நம்பர் 8, பொருந்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் என்ற காசி காண்ட செய்யுளின் வழி அறியலாகும் இல்லற பண்பு. ஆன்சர் ஆப்ஷன் இ, விருந்தோம்பல். கொஸ்டின் நம்பர் 9, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர். ஆன்சர் ஆ, மனவை முஸ்தபா. கொஸ்டின் நம்பர் 10, நாற்று என்னும் சொல் குறிப்பிடுவது. ஆன்சர் ஆப்ஷன் இ, நெல்லின் இளநிலை. கொஸ்டின் நம்பர் 11, தமிழர் பண்பாட்டின் மகுடமாய் விளங்கும் பொன் ஏர் பூட்டுதல் நடைபெறும் திங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ, சித்திரை. கொஸ்டின் நம்பர் 12, பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, 1க்கு 3, தட் இஸ் கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை, 2க்கு 1, தட் இஸ் கில்ட் அப்படின்னா வணிக குழு, 3வதுக்கு 4வது ஆன்சர் டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல், அண்ட் 4த்துக்கு வந்து செகண்ட் ஆன்சர் தட் இஸ் எம்ப்ளம் அப்படின்னா சின்னம். கொஸ்டின் நம்பர் 13, கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். இத்தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கலவை சொற்றொடர். கொஸ்டின் நம்பர் 14, கூற்று. உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும். காரணம், இலையின் வலது பக்கத்தில் பெரிய உணவு வகைகளையும் இடது ஓரத்தில் சிறிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்றும் காரணமும் சரி. நம்பர் 15, உளிஞை கொடி என அழைக்கப்படும் தாவரம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, முடக்கொற்றான். கேள்வி எண் 16, உவமை தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் இ, கண்ணினை காக்கும் இமை போல. கேள்வி 17, ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் இ, பாரதியார். கேள்வி எண் 18, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. விடை ஆப்ஷன் ஆ, கடும்பு தங்கு. கேள்வி எண் 19, தம்மைவிட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று பாடிய சங்க புலவர். விடை ஆ, ஆவூர் மூலங்கிலார். கேள்வி எண் 20, கூற்று 1 நேரடியான விடையை தரும் வெளிப்படை விடைகள் 3. கூற்று 2 குறிப்பால் விடையை தரும் குறிப்பு விடைகள் 6. விடை ஆப்ஷன் இ, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கேள்வி எண் 21, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. விடை ஆப்ஷன் ஆ, உண்டால் அம்ம இவ்வுலகம், இளங்கோவடிகள். கேள்வி எண் 22, பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. அதற்கான விடை ஆப்ஷன் ஆ, 1க்கு 3, தட் இஸ் வாட்சன் அப்படிங்கிறது செயற்கை நுண்ணறிவு கணினி. 2க்கு 4, இலா உரையாடு மென்பொருள், 3க்கு 2, பெப்பர் இயந்திர மனிதன், 4க்கு 1, தட் இஸ் வேர்ட்ஸ்மித் அப்படிங்கிறது கட்டுரை உருவாக்கம். கேள்வி எண் 23, தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் எண்ணிக்கையின் அடிப்படையில் மொழிகளின் வரிசை முறை. விடை ஆப்ஷன் ஆ, ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி. கேள்வி எண் 24, வடமொழி கதைகளை தழுவாமல் படைக்கப்பட்ட காவியம். ஆன்சர் ஆப்ஷன் இ, மணிமேகலை. கேள்வி எண் 25, இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் எனும் அறிவிலை வணிகன் அல்லன் என முடமோசியார் குறிப்பிடும் வள்ளல். ஆன்சர் ஆப்ஷன் இ, ஆய் அண்டிரன். கேள்வி எண் 26, ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினுக்குணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே என்று பாடியவர்.
ஆன்சர் ஆப்ஷன் ஆ கா நமச்சிவாயர். கேள்வி எண் 27 கோடை விடுமுறைக்கு கொல்லிமலை செல்கிறேன் என்னும் தொடரில் உள்ள வலுவமைதி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கால வலுவமைதி. கேள்வி எண் 28 சோவியத் நாட்டு விருதை பெற்ற ஜெயகாந்தனின் படைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் இ இமயத்து கப்பால். கேள்வி எண் 29 கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் என்ற தொடரில் கல்லாமை எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ எதிர்மறை தொழிற்பெயர். கேள்வி எண் 30 கூற்று ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டு நிலை பெயரெச்சம் எனப்படும். சான்று கேட்ட பாடல். இதற்கு விடை ஆப்ஷன் ஆ கூற்று சரி, சான்று தவறு. கேள்வி எண் 31 கொடிது கொடிது வறுமை கொடிது என்ற தொடருக்கு பொருத்தமான குறளை தேர்வு செய்க. இதற்கு விடை ஆப்ஷன் ஆ இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. கேள்வி எண் 32 தாளாது நற்றுப்பவர் என்ற குறளடி உணர்த்தும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் இ சோர்விலாது முயற்சி செய்வோர். கேள்வி எண் 33 சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஆ 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. கேள்வி எண் 34 காற்று என்ற விடைக்கான புதிரை தேர்வு செய்க. இதற்கான விடை ஆப்ஷன் ஆ இருக்கும்போது உருவமில்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. கேள்வி எண் 35 இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்னும் பாரதிதாசனின் பாடலடிகள் வெளிப்படுத்தும் பண்பு. ஆன்சர் ஆப்ஷன் இ பகிர்ந்துண்ணல். கேள்வி எண் 36 ஒற்றளபெடையில் அளபெடுக்காத மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஆ 8. கேள்வி எண் 37 பெய்த மலை என்பதன் வினைத்தொகை. ஆப்ஷன் இ பெய்மலை. கேள்வி எண் 38 தொழிற்பெயருடன் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆம்பல். கேள்வி எண் 39 கீழ்காணும் கூற்றுக்களை படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் மரபு கவிதை எனப்படுகிறது. கூற்று 2 ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி ஃப்ரீ வேர்ஸ் என்று அழைக்கப்படும் கவிதை வடிவத்தை தமிழில் பாரதியார் அறிமுகப்படுத்தினார். இதற்கான விடை ஆப்ஷன் ஆ கூற்று 1 தவறு. கேள்வி எண் 40 கீழ்காணும் முல்லை நில முதற்பொருள்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கொன்றை. கேள்வி எண் 41 சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ அவிழ்தல் அழல் உவாக் கங்கு கனலி. கேள்வி எண் 42 போன இடை காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொலியும் மாற்றான் என்னும் பாடலடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் இ எண்ணுமை. கேள்வி எண் 43 தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல் கண் முளவினேங்க குவளைக்கண் என்னும் கம்பராமாயண பாடலில் கம்பர் காட்சிப்படுத்தும் நிலம். விடை ஆப்ஷன் ஆ மருதம். கேள்வி எண் 44 தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கெடும் என்னும் பொருள் தரும் குறட்பா இடம்பெற்ற அதிகாரம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ இரவு. 45 அரியேன் என்னும் பகுபத சொல்லில் அமைந்துள்ள இடைநிலை. ஆன்சர் ஆப்ஷன் இ எதிர்மறை இடைநிலை. கேள்வி 46 பரிபாடலில் கிடைக்கப்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கையை தமிழ் எண்ணுருவில் தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ உ ச அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான். கேள்வி எண் 47 பிழையா நன்மொழி எனும் வாய்மையை குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ நற்றிணை. 48 தென்னன் மகளே அடிக்கோடிட்ட சொல்லால் குறிப்பிடப்படும் மன்னன். ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாண்டியன். கேள்வி எண் 49 இறைவனே புலவரின் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்த நிகழ்வில் குறிப்பிடப்படும் புலவர். ஆன்சர் ஆப்ஷன் இ இடைக்காடனார். கேள்வி எண் 50 வைகரியை சிறுபொழுதாக கொண்ட திணை. ஆன்சர் ஆப்ஷன் இ மருதம். கேள்வி எண் 51 ஜெயகாந்தன் சிறுகதைகள் உள்ளனவா என்ற வினாவிற்கு பிரபஞ்சன் சிறுகதைகள் உள்ளன என்று கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் இ இனமொழி விடை. கேள்வி எண் 52 விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள். ஆன்சர் ஆப்ஷன் இ எதிர் நிரல்நிறை பொருள்கோள். கேள்வி எண் 53 வெளிப்படைத்தன்மை என்ற பொருளில் வரும் மரபு தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ உள்ளங்கை நெல்லிக்கனி போல. கேள்வி எண் 54 மலைமுகில் கண்ட மங்கை போல களி கொண்டனர் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான பொருத்தமான சொற்களின் வரிசையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ மேகம் மயில் இன்பம். கேள்வி எண் 55 அந்தமான் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ பொதுமொழி. கேள்வி எண் 56 சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன். கேள்வி எண் 57 நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறளில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஆப்ஷன் இ உவமை அணி. கேள்வி எண் 58 பெருவிடிப்பு கொள்கையை 2000 ஆண்டுகளுக்கு முன் காட்டிய நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ பரிபாடல்.
கேள்வி எண் 59 கூற்று. வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமைவது வேற்றுமைத் தொகை எனப்படும். சான்று. அறிஞரது நூல் என்பது 6ஆம் வேற்றுமை தொகை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்றும் சான்றும் தவறு. கேள்வி எண் 60. அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு என்னும் பாடலில் உள்ள ஆழி என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் இ, கடல். கேள்வி எண் 61. ஒன்றிற்கு மேற்பட்ட பயனிலைகள் கொண்ட தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நிலா பாட்டு போட்டியில் பங்கேற்றார், பரிசு பெற்றார். கேள்வி எண் 62. அன்னம் அன்னம். பொருள் வேறுபாடறிந்து பொருத்தமான விடையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, மேல்வாய் பறவை. கேள்வி எண் 63. கூத்தராற்று படை என்றழைக்கப்படும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் இ, மலைபடுகடாம். கேள்வி எண் 64. மலைமுகட்டில் மேகம் டேஸ், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ். விடுபட்ட இடங்களுக்கு பொருத்தமான சொற்களை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, தங்கும் தயங்கும். கேள்வி எண் 65. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் இருபாலருக்கும் பொதுவாய் வரும் பருவத்தை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, வருகை. கேள்வி எண் 66. பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. இதற்கான விடை ஆப்ஷன் இ, 1க்கு 4, தட் இஸ் பயில் தொழில் அப்படின்னா வினைத்தொகை. அடுத்தது 2க்கு 1, தட் இஸ் வண்ணமும் சுண்ணமும் அப்படின்னா எண்ணுமை. ஸோ 3க்கு 2, அப்ப மெய்முறை அப்படின்னா வேற்றுமை தொகை. அடுத்தது 4க்கு 3, ஸோ இன்மொழி என்பது பண்பு தொகையை குறிக்குது. கேள்வி எண் 67. கூற்று. திருந்திய மக்களை மற்ற உயிர்களில் இருந்து பிரித்து காட்டுவது மொழி. காரணம், அது ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கு சிறந்த வழி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் இரண்டும் சரி. கேள்வி எண் 68. அரசனின் அறம் சார்ந்த குறியீடுகளாக போற்றப்படுபவை. ஆன்சர் ஆப்ஷன் இ, செங்கோல் வெண்கொற்ற கொடை. கேள்வி எண் 69. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல், நூலாசிரியர் தொடர்பானவற்றுள் சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, 2,4 சரி. அதாவது விசாரணை கமிஷன்ங்கிறது சா கந்தசாமி அவர்களாலும், சோ சேரமான் காதலி என்பது கண்ணதாசன் அவர்களாலும் எழுதப்பட்டது. கேள்வி எண் 70. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வினா எதிர் வினாதல் விடை. கேள்வி எண் 71. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. விடை ஆப்ஷன் இ, வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. கேள்வி எண் 72. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என குறிப்பிடப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் இ, கரகாட்டம். கேள்வி எண் 73. டேஸ் உடைத்தேன் ரசவாமாய் வேண்டும் பெருமுயற்சி தரும் இக்குரட்பாவில் விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, அருமை. கேள்வி எண் 74. பன்மொழி புலவர் என்ற அடைமொழியால் அறியப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் இ, கா அப்பாத்துரையார். கேள்வி எண் 75. பார் முழுதும் பறந்து திரிவேன் மேகமும் இல்லை, சேர்ந்து அமர்ந்து ஒழிப்பேன் பள்ளியும் இல்லை, சோர்ந்து போகாமல் வீடமைப்பேன் பொறியாளரும் இல்லை, இப்புதிர் சுட்டும் விடையை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, காகம். கேள்வி எண் 76. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. இதற்கான விடை ஆப்ஷன் இ, 1, 3 மற்றும் 4 சரி. அதாவது 1ல் இருக்கக்கூடிய ஏற்பாடு என்பது சூரியன் மறையும் நேரம். அடுத்தது 3 சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறுகள். அடுத்தது 4 பெரும்பொழுது என்பது ஓராண்டின் 6 கூறுகள். இது எல்லாமே சரிதான். கேள்வி எண் 77. மென் துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடுவது. ஆன்சர் இ, காற்று. கேள்வி எண் 78. தகக்க தக தகக்க தந்தத்த தந்தகக்க என்ற இசை குறித்து தம் நூலில் பதிவு செய்தவர். ஆன்சர் ஆப்ஷன் இ, அருணகிரிநாதர். கேள்வி எண் 79. வருக என்னும் சொல்லிற்கான வேர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வா. கேள்வி எண் 80. சொல் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இதற்கான விடை ஆப்ஷன் இ, கூற்றுகள் அனைத்தும் சரி. தட் இஸ் இது ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய மூவகை இடங்களிலும் வரும், 2வது வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும், அடுத்தது 3வது இரு திணைகளையும் ஐம்பால்களையும் குறிக்கும், அடுத்தது 4வது உலக வழக்கு செய்யுள் வழக்கில் வரும். கேள்வி எண் 81. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற முறையான தொடர். ஆன்சர் ஆப்ஷன் இ, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. கேள்வி எண் 82. பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. இதற்கான விடை ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தட் இஸ் 1க்கு 2, தட் இஸ் துளிர்னா நெல், அடுத்தது முறினா 3, அது 2க்கு 3, அடுத்தது குருத்து 3க்கு 4, 3க்கு 4 போட்டாச்சு. அடுத்தது கொழுந்தாடை அப்படின்னா கரும்பை குறிக்குது. ஸோ 4க்கு 1. கேள்வி எண் 83. சொல்லிசை அளபிடை என்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. கேள்வி எண் 84. சாரைப்பாம்பு என்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இரு பெயரொட்டு பண்பு தொகை. கேள்வி எண் 85. நோன செருவின் வலம்படு நோன்தால் மான விரல்வேல் வைரியம் எனினே என்ற பாடலடிகளில் குறிப்பிடப்படும் மன்னன். ஆன்சர் ஆப்ஷன் இ, நன்னன். கேள்வி எண் 86. மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கரடிகள் மரத்தின் மீதேறி
இலுப்பை பூக்களை பறித்து உண்ணும். கேள்வி எண் 87 விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்பம் கதலிகை புனைந்த அடிக்கோடிட்ட சொற்களில் அமைந்துள்ள நயம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ எதுக. கேள்வி எண் 88 பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ பொருந்துதல். கேள்வி எண் 89 ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு என்னும் இலக்கணம் பொருந்தும் பா வகை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆசிரியப்பா. கேள்வி எண் 90 பல் பழ பலவின் பயங்கெழு கொல்லி என்று தற்போதைய நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலையை குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் இ அகநானூறு. கேள்வி எண் 91 மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா என்ற பாடலடியில் குலசேகர ஆழ்வாரால் அன்னையாக உருவகித்து பாடப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் இ உய்யவந்த பெருமாள். கேள்வி எண் 92 ராஜஸ்தானில் கச்சிக்கோடி என்று அழைக்கப்படும் ஆட்டம். ஆன்சர் ஆப்ஷன் இ பொய்க்கால் குதிரையாட்டம். கேள்வி எண் 93 வந்தவர் அவர்தான் என்னும் தொடரில் உள்ள வந்தவர் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ வினையாளனையும் பெயர். கேள்வி எண் 94 நன்னர் நன்மொழி கேட்டனம் எனும் பாடலடி மூலம் வெளிப்படும் சங்ககால மரபு. ஆன்சர் ஆப்ஷன் இ விரிச்சி கேட்டல். கேள்வி எண் 95 உரைத்த இப்பகுபதத்தில் ஆ என்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ பெயரச்ச விகுதி. கேள்வி எண் 96 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. அறிவு விளக்கம் பெறுவதற்கு 2 வழிகள் உள்ள. ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ அறிவு விளக்கம் பெறுவதற்கான வழிகள் யாவை. கேள்வி எண் 97 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ சூலி காலில் அணிவது. 98 அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வலம் தலை மயங்கிய நனந்தலை மருகும் என்னும் சிலப்பதிகார பாடலில் கோடிட்ட சொல் உணர்த்தும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் இ செல்வம். கேள்வி எண் 99 எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டுபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கபிலர். 100வது கேள்வி பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. சீர் வாய்ப்பாடு கொடுத்திருக்காங்க. இதுல பொருந்தாத என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் இ உலகு காசு. மேலும் NMMS ட்ரஸ்ட் போன்ற எக்ஸாமுக்கு உண்டான கொஷினுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸையும் அடுத்து 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் ஷார்ட்கட்ஸ் அந்த 10th பப்ளிக் கொஷின்ஸ் மேக்ஸை சால்வ் பண்ண எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் நான் மிக எளிமையான வடிவில் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஷிஃபா டைரி அதை போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.